தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்குதா? இருக்குதா? தமிழ் படிச்சா வேலை இருக்கா? வாய்ப்பு இருக்கா? இருக்கா? பேரு தமிழ்நாடு, தமிழனுக்கும் தமிழருக்கும் சுடுகாடு, தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு. என்ன வச்சிருக்கீங்க? நீர், தண்ணீர்கா? குடிக்க தண்ணி, படிக்க பள்ளிக்கூடம், பலாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு வரும்போது பலாயிரக்கணக்கான டாஸ்மார்க் திறந்துகிட்டு இருக்கு. குஜராத் ஆண்டு ஒன்றுக்கு 55,000 பால் விற்குது. அவன் மாநிலத்தில் இருக்கிற பால் விற்பனை அந்த இது அமுது இங்கே வரைக்கும் பரவுது, விரிவடை செய்யறான். நீங்க 45,000 கோடிக்கு சாராயம் விற்கிறீங்க. சாராயம் வித்து வர்ற காசுல நாட்டுக்கு நல்லது செய்யறங்கிற நம்ம நீங்க இந்த நாட்டு மக்கள் நம்புறது எப்படி? அப்புறம் என்ன நன்மை இருக்குது? இத்தனை கொலைகளும் மிகுந்த போதையில தான் செய்யப்பட்டிருக்கு. நீங்க உங்க மனச்சான்ற சொல்லுங்க. தம்பி ஆம்ஸ்ட்ராங்க அவர் வீட்டு வாசல்ல வெட்டி 6 பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதைப் பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டி இருக்க முடியும். நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, நம்புறீங்களா? அவனை பார்த்தாலே பயந்துருப்பான். போதையில கிட்ட நெருங்கி இருக்க முடியாது. இத்தனை கொலைகளும் போதையால தான். எப்படி சட்டம் இருக்கும், ஒழுங்கு இருக்கும்? நீங்க எல்லாம் குண்டு போட்டுக் கொள்றதா படுகொலைன்னு நினைக்கிறீங்க. குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? ஒரு அரசு சொல்லுது விக்கிரவாண்டி தேர்தலில் 6 பேர் கள்ளச்சாரம் கொடுத்து விழுந்துட்டான், ஆனா ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு சொல்லுது புதுச்சேரியில இருந்து வந்துருச்சு. நீங்க போயிட்டு புதுச்சேரியில இருந்து வாங்க, எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நிறுத்தின்னு. அத்தனை சோதிச்சு அங்கிருந்து மதுப்பாட்டில் இங்க வரக்கூடாதுன்னு தடுக்கிறவன் சாராய போட்டத்தை அப்படி உள்ள விட்டான். யாருக்கு தெரியாம வந்துருச்சா? இதை சொல்றதுக்கு வெக்கமா தோத்து போச்சா அரசு? என்னமா ஒண்ணு நாங்க அப்படியாக இப்படியாக அப்படி செய்யும் தான் சொல்லுவேன். புதுசா என்ன ஜெயிலுக்கு போறேன்னா? சும்மா இருந்த பையனை உங்க அப்பா ஜெயிலில் போட்டு தமிழ்நாட்டுக்கு என்னை அடையாளம் கட்டி விட்டாரு. இன்னொரு தடவை நீங்க வேணா போடுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை. உள்ள போய் நல்லா படிச்சு குறிப்பெடுத்துட்டு வந்து மறுபடியும் உங்களை தான் வச்சு செய்வேன். வேற என்ன? இப்ப கேட்கறதுக்கு எந்த பதிலும் இல்லை உங்ககிட்ட. ஆவின் பால் விற்பாங்க. எங்கன்னு கேட்டா பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் பால் வளத்துறை அமைச்சரை பேர் சொல்லுங்க. மாட்டு பால் விற்கிறீங்களா? மாடங்க மாடங்க மாடங்க. இது ஒரு அரசு, இதுக்கு வந்து ஆதரவு, அதுக்கு ஒரு அப்பப்ப தேர்தல், கேவலம். அறுபது பேர் உயிர் இல்லையா? இதா அப்போ 60 பேர் நீங்க சொல்றீங்க. நீங்க அப்படியே பர்ஃபெக்ட் புள்ளி விவரத்தை சொல்லி பர்ஃபெக்ட் கணக்கு சொல்லிடுவீங்களா? சரி, நான் 133ங்கிறேன், நீங்க 60ங்கிறீங்க. 60 உயிரா இல்ல வேற எதுமா? அறுபது பேர் சாகும்போது ஒருத்தன் சாகும்போது தடுக்காம 60 பேர் சாகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பல்லாங்குழி விளையாடிட்டு இருந்தீங்களா? இல்ல கபடி விளையாடிட்டு இருந்தீங்களா? இல்ல கைப்பந்து விளையாடிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. 60 பேர் தாங்க செத்துருக்கான். அப்படியே அதுல ஒருத்தன் உங்க வீட்டுல இருந்து செத்தா ஓகேவா? எப்படி தம்பி? ஆம்ஸ்ட்ராங்க 3 முறை எச்சரிச்சான் உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றீங்க. என்னை கூட தான் என் கட்சிக்காரங்க பூரா சொல்றாங்க, வெளிநாடு இருக்கிற உறவினராக சொல்றாங்க, பாதுகாப்பாருங்க, உடல்நலத்தை கவனிங்க, கொஞ்சம் பாதுகாப்பாருங்க, அண்ணன் பாதுகாப்பை பலப்படுத்துங்க. இது எச்சரிக்கை. காவல்துறை வந்து உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, எச்சரிக்கையா இருங்கன்னா நீங்க சொல்லக்கூடாது. நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் காவல்துறைன்னு பேரு. காவல் காக்கிறவரை நீங்களே உங்களை பாதுகாத்துக்கிறீங்கன்னா அப்புறம் போலீஸ்